ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 கேக்கை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பேக்கிங் எதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணலை, ஜஸ்ட் அந்த டெக்கரேஷன் மட்டும் எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kgயில் டால் கேக்கு 2 6 inch டின்லேயே பேக் பண்ணி டோட்டல் 6 லேயர்ஸ் ஸ்லைஸ் பண்ணி டாலாக நான் க்ரம் கோட்டிங் செய்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர்லையா நான் ஐசிங் செய்திருக்கேன். இந்த பேபி பிங்க் கலர் எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் பிங்க் இருக்கும் இல்லையா, அதாவது இப்போ ரேடியன் பிங்க் இல்லைன்னா எலக்ட்ரிக் பிங்க், இந்த மாதிரி கலர்ஸ்க்கு கூட சின்னதாக எல்லோ கலர், அதாவது ஒரு ட்ராப் எல்லாம் கூட தேவையில்லை, கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேபி பிங்க் கலர்லையா நமக்கு க்ரீம் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே நான் ஐசிங் கொடுத்து எடுத்துருக்கிறேன். நமக்கு இப்போ யூஸ்வலாக ஒரு கேக்குக்கு லுக் அப்படிங்கிறது வந்து கேக்கோட ஐசிங்கை பொறுத்து இருக்குது. நம்ம எந்த அளவு நீட்டாக ஐசிங் செய்கிறோமோ அந்த அளவுக்கு கேக்கு வந்து நமக்கு ரொம்ப அழகாக காமிக்க முடியும். ஸோ ஐசிங் ரொம்ப நீட்டாக பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் செய்யணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைப்பிங் ஒர்க் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒன்று வந்து ஸ்டார் நாசில், அதில் நம்பர் எதுவும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாசில் நம்பர் 195, ஓகே, அந்த செகண்டாக யூஸ் பண்ணேன் இல்லையா அந்த நாசில், அது வந்து 195 நம்பர் உள்ளது. ஸோ இந்த 2 நாசில் யூஸ் பண்ணி தான் ஃபுல் அந்த டெக்கரேஷன் பைப்பிங் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து க்ரீம் நார்மல் அந்த எலக்ட்ரிக் பிங்க் இல்லைன்னா ரேடியன் பிங்க், அதில் வந்து பேபி பிங்க் அந்த எல்லோ மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணலை, நார்மல் பிங்க் கலர்லேயே தான் அந்த பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்கேன். அப்புறமா இடையா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லையா ஸ்டார் நாசில் தான், ஒன் டைப் ஆஃப் ஸ்டார் நாசில், அது யூஸ் பண்ணி சின்னதாக டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேக்கோட ஒன் சைடு ஃபுல்லாகவே க்ரீமில் டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ட்ரிப் கொடுக்குறேன். இது வந்து நான் கொடுத்துருக்கிறது கனாச்சி ட்ரிப் 2:1 ரேஷியோவில் ஒயிட் காம்பவுண்டும் விப்பிங் க்ரீமும் எடுத்து மெல்ட் பண்ணி ட்ரிப் கொடுத்துருக்கேன். அப்புறமா இந்த கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் ஒர்க்ஸ் கொஞ்சம் செய்து எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் சிக்கிள் செய்வோம் இல்லையா, அதோட ஜஸ்ட் ஷெல் மட்டும்தான், அதோட ஃபில்லிங்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஷெல் மட்டும் செய்திருக்கிறேன். அப்புறமா வந்து அந்த மினி சாக்லேட் இதெல்லாமே வந்து ஒயிட் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணி அதில் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணி அப்படி செய்தது. இதில் கொஞ்சம் வந்து கோல்டு டஸ்ட்டு அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் லேஸ் செய்து அதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது வந்து இந்த ஹாட் சிக்கிள் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் தென் கேக்கில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்குமா நான் செய்து எடுத்துருக்கிறேன். இந்த கோல்டன் கலர் லேஸ் எப்படி செய்யணுங்கிறது நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இது ஒவ்வொன்றையுமே கேக்கில் வச்சு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் இந்த ஹாட் சிக்கிள்ஸ் வந்து கேக்கோட டாப்பில் நிவர்த்திகளாகவே நிற்கிறது மாதிரியாக நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். தென் அந்த கோல்டன் கலர் அப்ளை பண்ண அந்த மினி சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கேக்கோட ஃப்ரண்டில் தென் டாப்லையா கொஞ்சம் அப்ளை வச்சுருக்கேன். தென் வந்து ஃபாக்ஸ் பால்ஸ், கோல்டன் கலரோட ஃபாக்ஸ் பால்ஸும் நான் இடையிடையாக நான் வச்சு விட்ருக்கேன். ஆக்சுவலி இதில் அந்த கோல்டன் கலர் பால்ஸ் வந்து நான் எடிபிள். ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் கோல்டன் அப்புறம் ஒயிட் கலரில் உள்ள சுகர் பால்ஸ் வச்சு கேக் டெக்கரேட் பண்ணி முடிச்சிருக்கேன். தென் ஹாப்பி பர்த்டே காயின் டாப்பர் வந்து கேக்கோட ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன். இது இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன் மாதிரி இருக்கும், பட் இது ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக அந்த கலர் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் மில்க் பண்ணி ட்ரிப்புக்கு தனியாக, தென் அந்த சாக்லேட் ஷேப்ஸ் செய்கிறதுக்கு தனியாக, இதெல்லாமே அதே மாதிரி கோல்டு லேஸ் இதெல்லாமே தனித்தனியாக செய்து எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி பார்க்குறது இது அவ்வளவு சிம்பிள் டெக்கரேஷன் கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிற டெக்கரேஷன் ஒர்க். கேக்கை வந்து நம்ம கொஞ்சம் எலகண்டாக டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகலாம் பண்ண முடியாது, அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் செய்ய முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் லேஸு செய்ய முடியலைனாலும் கோல்டன் ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் கேக் பார்த்தீங்கன்னா இதுவும் 1 kgயில் டால் கேக்கு 2 6 inch டின்லையா 1 kg கேக் பேக் பண்ணி டோட்டல் 6 லேயர்ஸ் வச்சு டாலாக நான் செய்து எடுத்துருக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே நான் ஐசிங் கொடுத்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நார்மல் ஒயிட் கலர்லேயே தான் ஐசிங் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு அந்த பியூர் ஒயிட் சேஞ்ச் ஆகி கிடைக்கிறதுக்காக லைட்டாக எல்லோ கலர் அந்த க்ரீமில் டச் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன்.
இனி இது கேக்கோட டாப்பில் டெக்கரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மெல்ட் பண்ணிவிட்டு இது வந்து அந்த கார்னிஷிங் டெக்கரேஷன்ஸ் வந்து செய்கிறதுக்காக தான் ஓஎஸ்பி ஷீட்டு மேலே ஒயிட் காம்பவுண்டு மெல்ட் பண்ணதை விட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஃப்ரிட்ஜில் எதுவும் வச்சு செட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு அது ஓரளவுக்கு ட்ரை ஆகி வரும்போது இதுக்கு மேலே வந்து வெர்மிசெலி ஷேப்ஸில் உள்ள ஸ்ப்ரிங்கிள்ஸ் ரெட்டு, பிங்க் அண்ட் ஒயிட் இந்த 3 காம்பினேஷனில் உள்ள கலர்ஸை வந்து லைட்டாக மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட்டாக வச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டன்ட் எல்லாம் கட் பண்ண யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த கட்டிங் நைஃபு அதை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது மாதிரியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அப்புறமா கேக்கோட பாட்டமில் அந்த வர்மிசெல்லி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். சேம் நான் சொன்ன அந்த கலர்ஸ் தான், ரெட்டு, பிங்க், அப்புறமா ஒயிட்டு. இதுக்கு கூடவே கொஞ்சம் கோல்ட் அண்ட் ஒயிட் கலரில் உள்ள சுகர் பால்ஸு இதுவும் மிக்ஸ் பண்ணி அந்த கேக்கோட பாட்டமில் ஜஸ்ட் அது கேக்கை சுற்றியெல்லாம் நான் பண்ணலை, அந்த ஃப்ரெண்டு ஃபேஸ் பண்ணி இருக்கிற அந்த போர்ஷன்ஸில் மட்டும் நான் வந்து பாட்டமில் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கனாஷே ட்ரிப் கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்த சாக்லேட்டில் தான் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி செய்தது. அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நான் வந்து ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸில் அந்த ட்ரிப்பு நிற்கிறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆனதுனால கீழே வரைக்குமே அது வடிஞ்சு வந்துருச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா கேக்கோட மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண சாக்லேட்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறமா இது டெக்கரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாண்டனில் செய்த ரோசஸ் வச்சுருக்கிறேன். தென் ஃபாண்டன்லேயே செய்த ஹார்ட் ஷேப்பில் உள்ளது. ஸோ அந்த ஹார்ட் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 கலர் காம்பினேஷனில் செய்திருக்கிறேன். ரெட்டு, பிங்க் அண்ட் ஒயிட் கலர்லையா அந்த மார்பிள் எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு டைப்பில் வந்து நான் செய்து எடுத்திருக்கேன். இந்த ஹார்ட் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி செய்தது. ஸோ அப்புறமா இதில் டெக்கரேட் பண்ண வச்சுருக்கிற அந்த பால்ஸ் வந்து எடிபிள் சாக்லேட் பால்ஸ் தான் நான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கேக்குமே ஃபஸ்ட்டு செய்த கேக்கு மாதிரி தான், பார்க்குறதுக்கு தான் சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த 2 கேக் டெக்கரேஷன்ஸ்லேயுமே உங்களுக்கு எந்த கேக்கோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.